மாலையில் நாம் இவ்விதமாக தேவனுடைய சமூகத்தில் கூடி வரும்படியான சிலாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்ததுனால நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். விசேஷமாக நாம் காலையில் ஒரு நல்ல செய்தியை கேட்டோம். காலையிலைக்காக ஆயத்தமாக இருந்த அதே செய்தியை உங்களுடைய மத்தியில் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். ஏன்னா அவங்க ஃபோன் பண்ணி கேட்கும் பொழுது நீங்கள் மினிஸ்ட்ரி எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னாங்க, வர்றேன் அப்படின்ட்டு. ரெண்டாவது செய்தி எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி அப்படின்னு சொன்னதுனால அவ்விதமாக ஆண்டவர் அவங்க மூலமாக நம்மளோடு பேசினார். இப்பொழுது மாலையிலையும் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக இருக்கிறோம். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பொழுது அல்லது மரிக்கிறதுக்கு முன்பதாக இந்த சிலுவையில் நடந்த சம்பவங்கள் அல்லது சிலுவைக்கு அருகில் நடந்த சம்பவங்களை வைத்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ நம்ம சிலுவை மூலமாக நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிற ஒரு சில வசனங்களை நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். இங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை நாம் வாசிப்போம். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதற்கு முன்னதாக கெத்செமனே தோட்டத்துக்கு போனார். எதற்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சிலுவையின் பாடுகள் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. சிலுவையின் பாடுகள் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டதுனால அவர் மெய்யான மனிதனாகவும் மெய்யான தேவனாகவும் இருந்ததுனால அவர் மனுஷீகத்தில் அந்த பாடுகளை நினைக்கும் பொழுது அவருக்கு அது ஒரு பெரிய பாரமாக இருந்தது. ஆனால் தெய்வீகத்தில் பார்க்கும் பொழுது அது அவருக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே கெத்செமனே தோட்டத்திற்கு கடன் சென்று அங்கே அவரோடு கூட பேதுரு, யாக்கோபு, யோவான் இந்த 3 பேரையும் அழைத்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறார். அங்கே ஒரு இடத்துல பேதுரு, யாக்கோபு, யோவான் அவர்களை நிறுத்திவிட்டு இன்னும் சற்று அப்புறம் போய் அவர் முகங்குப்புற விழுந்து ஜெபித்ததை பார்க்கிறோம். அப்போ அதுதான் இங்கே நாம் வாசிக்கிறோம். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி ஜெபித்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவராகிய இதில் இயேசு கிறிஸ்து என்னுடைய விருப்பம் அல்ல உம்முடைய விருப்பம் நிறைவேறட்டும், உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபித்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்போ தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். நமக்கு அநேக சமயங்களில் நாம் விரும்புகிறது நம்முடைய விருப்பங்கள் நிறைவேற வேண்டும், நம்முடைய பாடுகளிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும், வியாதியிலிருந்து விடுதலை பெற வேண்டும், கஷ்டங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி அநேக சமயங்களில்
பொதுவாக எல்லாரும் அவ்விதமாக நினைக்கக்கூடியது தான். அதற்காக தான் நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் இங்கே என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உம்முடைய சித்தம் இல்லையா, உமக்கு சித்தமானால் எனக்கு விடுதலை தாங்க, இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த பாடுகளை, இந்த சிலுவையின் நிந்தைகள், அவமானங்கள், அடிகள் இல்லையா, அவைகளை என்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ இங்கே நாம் கற்றுக்கொள்கிறது தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். தேவனுடைய சித்தத்துக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் இங்கே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியமாக இருக்கிறது. அதே 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். இங்கே நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும் இல்லையா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். அது அடுத்து அவர்கள் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது, அவர்கள் வளர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அப்போ இங்கே கூடி வந்திருக்கிறதுல ஒரு சிலர் இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காத ஒரு நிலைமையில இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப அவங்க ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய சித்தம். இப்போ அதனால தான் அவங்கள இங்கே அழைத்து கொண்டு வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியான சிலாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இல்லையா. அப்போ அதுக்கு நம்ம நாள் கடத்த வேண்டிய அவசியம் இல்லை, சரியா. அதுக்கு நம்ம நாட்களை கடத்தணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, 2 கொரிந்தியர்ல எப்படியா வாசிக்கிறோம், 6ஆம் அதிகாரம் அப்படின்னு நினைக்கிறேன். எடுங்க. இப்பொழுது அணுக்கிற காலம், இப்பொழுது ரட்சணை நாள் அப்படின்னு. அப்ப நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு காலக்கெடு என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. இது நடந்தால் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறேன், அல்லது இவ்வளவு நாள் கழிச்சு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலக்கெடு என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, இப்பொழுதே, இன்னைக்கு அப்படின்னு சொல்லல, இப்பொழுதே ரட்சணை நாள், இப்பொழுதே நாம் மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதனால இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையானவர்கள், இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காத நிலைமையில இருக்கிறவர்கள், இப்பொழுதே, இன்றைக்கு இப்பொழுதே ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அதுதான் ஆண்டவருடைய விருப்பம் இல்லையா. நாம் தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். பிதாவுடைய சித்தம் அது சாதாரணம் அல்ல. அங்கே சிலுவை பாடுகளை நாம் பார்க்கும் பொழுது, அங்கே முள்முடி, முகத்திலே துப்புப்படுகிறார், பரியாசம் பண்ணுகிறார்கள், கோலால் அடி, இப்படி இவ்வளவு பாடுகள், இன்னும் அங்கே போகிறவர்கள் வருகிறவர்கள் பண்ற பரியாசங்கள், அதுக்கப்புறம் ஆணிகளால் அடிக்கப்படக்கூடிய நிலைமை, விழாவிலே குத்து, இதெல்லாம் இருக்கு. அது நம்ம பொதுவாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி விரும்ப மாட்டோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அவ்வளோ பாடுகளை ஏற்றுக்கொண்டு
மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார். இப்போ அதனால நாம் என்ன செய்யணும்? அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். ஏன் அப்படின்னா அதுதான் ஆண்டவருடைய ஒரு சித்தமாக இருக்கிறது. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், அதுதான் ஆண்டவருடைய சித்தம். அது நாளைக்கு அப்படிங்கிறது இல்லை, இப்பொழுதே இல்லையா? இப்பொழுதே நீங்க மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாங்க. அதனால இப்பொழுதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுங்க. அடுத்து இந்த சிலுவையில் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். இங்கே நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, கீழ்ப்படிந்தவராகி. அப்போ இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறப்ப அது இப்பொழுதே அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? கீழ்ப்படியக்கூடியவங்களாக இருக்கணும். சரி, இப்போ கீழ்ப்படியணும். கீழ்ப்படியலை அப்படின்னு சொன்னால் வரப்போகக்கூடிய அந்த நரக தண்டனையிலிருந்து நம்மளை யாருமே தப்புவிக்க முடியாது, யாருமே நம்மளை விடுவிக்க முடியாது, யாருமே நம்மளை தூக்கி எடுக்க முடியாது. சரியா? அந்த நரக தண்டனையிலிருந்து யாருமே நம்மளை விடுவிக்க முடியாது. அதனால நம்ம கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. அதே போல ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் அங்கே சிலுவையின் மரண பரியந்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சிலுவை மரணம் சாதாரணமானது அல்ல. பொதுவாக உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் ஒரு ஊசி போட்டுக்கிறதுக்குள்ள நம்முடைய முகம் எவ்வளவு சுளிக்கும். கண்களை மூடிக்கொள்ளுகிறோம், அல்லது திருப்பி கொள்ளுகிறோம், அல்லது சத்தமிடுகிறோம். ஆனால் நம்முடைய கையில் ஆணி துளைக்கும் என்று சொன்னால், கால்களில் ஆணி துளைக்கும் என்று சொன்னால் அது எப்படி இருக்கும்? முதுகில் சவுக்கால் அடிக்கப்படும் என்று சொன்னால் அது எப்படி இருக்கும்? அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்கு கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ நமக்கும் ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் அது கஷ்டமாக இருந்தாலும் அல்லது நல்லதாக இருந்தாலும் அதற்கு நாம் கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், இல்லையா? அதனால் இது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி எதையுமே சொல்லக்கூடாது, சொல்லவும் கூடாது. நாம் அதுக்கு கீழ்ப்படியணும். சரி, ஆண்டவர் சொல்கிறாங்க, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அதனால நான் அதற்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லி நாம் கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து மறுபடியும் அதே வசனத்தை நாம் வாசிப்போம். பிலிப்பியர் 2:8. இங்கே நாம் மறுபடியும் அதே வசனத்தில் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த சிலுவையின் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது தாழ்மை. தாழ்மை. தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, அண்ட சராசரங்களையும் தன்னுடைய வார்த்தையினாலே உண்டாக்கினவர், எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய தேவன், இல்லையா?
எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய தேவன். எல்லாம் அவருடைய கரத்துக்குள்ள இருக்கு. இப்ப அப்பேற்பட்ட தேவன் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப இதுல என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு முன்பாக நான் ஒன்றுமே இல்லை, அதனால நாம் நம்மை தாழ்த்தக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஆண்டவரிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு கிருபை இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம நிர்மூலமாகி போய்விடுவோம். அதனால கிருபை நமக்கு அவசியமாக இருக்கிறது. அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள நம்மை நாமே தாழ்த்தக்கூடியவங்களாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். அதனால தாழ்மையுடையவர்களாக வாழக்கூடியவங்களாக நாம இருக்கணும். தாழ்மை ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகி இருக்கிற நமக்கு, உங்களுக்கு எனக்கும் தேவையானது என்ன அப்படின்னா, இந்த தாழ்மை அப்படிங்கிறது அவசியம். மேட்டுமை நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நான் என்கிற எண்ணங்கள் இருக்கக்கூடாது இல்லையா? நம்ம தாழ்த்துனா ஒன்றுமே இல்லை இல்லையா? அங்கே அந்த ஆயக்காரன் ஜெபித்ததை நம்ம பார்க்கிறோம். பாவியாகிய என்மேல் கிருபையாக இருக்கும், பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் இல்லையா? அப்ப நம்ம தாழ்த்தக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, அங்கே எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அடுத்து இங்கே நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்போ, அன்பு கூற வேண்டும் என்பதை, அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் இல்லையா? கிறிஸ்து நமக்காக தேவனுக்கு சுகந்த வாசனையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்ததன் மூலமாக, மறுபடியும் வாசிங்க. நமக்காக நம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்ப நம்ம என்ன, எப்படி ஆண்டவர் நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்துல தன்னை பலியாக, அந்த சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்ததன் மூலமாக தேவன் நம்மேல் வைத்த அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார். இப்ப நம்ம அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அன்பு நமக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இன்றைக்கு அன்பு இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளை கிறிஸ்துவை காண முடியாது. அன்பு இல்லை அப்படின்னா நம்மளை கிறிஸ்துவை காண முடியாது. அன்புதான் கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பொதுவாக உலகத்தில் சொல்லுவாங்க, அன்பே தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பே தெய்வம் அல்ல, தேவன் அன்பாகவே இருக்கிறார். எங்க பழைய வீடு சுத்தி வசனம் எழுதுவதற்கு நல்ல ஒரு வசதியாக இருந்தது. அப்ப அதுல எழுதியிருந்த தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
அன்பில்லாதவன் தேவனை அறியான். அப்ப அந்த வசனம் எழுதியிருந்த, இன்னும் இந்த சைடில் எழுதியிருந்தா, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், தேவனுடைய வார்த்தையின் ஒரு உறுப்பாவது ஒளிந்து போகிறதில்ல அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு முஸ்லீம் வந்து என்கிட்ட கேட்டா, இது யார் எழுதுனது அப்படின்னு. நான் தான் எழுதுனேன் அப்படின்னு. அதோட திரும்பி போயிட்டான். ஏன் அப்படின்னா, அது அவனுக்கு பிடிக்கல. சரியா? அப்ப தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த அன்பு இல்லை அப்படின்னு சொன்னா நாம் தேவனை அறியவில்லை என்றுதான் சொல்ல முடியும். இந்த அன்பு தான் நான் தேவனுடைய பிள்ளை என்கிறதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்ப இங்கே சிலுவையில நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்போ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பினாலே, இப்போ அந்த அன்பு எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்போ, நம்ம பிள்ளைகளை நேசிக்கிறோம், அதே மாதிரி மற்றவர்களையும் நேசிக்கிறோம். அவங்க நமக்கு சாதகமாக இருந்தா, நம்முடைய வார்த்தை கீழ்ப்படுகிறவர்களா இருந்தா, நம்மளோடு கூட இணக்கமாக இருந்தால் நாம் அவங்கள நேசிக்கிறோம். அப்படி இல்லைன்னா நேசிக்கிறது இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அவர் எப்ப அன்பு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, நாம் பாவிகளாக இருக்கையில், தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில், தேவனற்றவர்களாக இருக்கையில் அவர் நம்மேல் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பை தேவனுக்கு வாசனையான சுகந்த காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மேல் அன்பு கூர்ந்தார். தேவனுக்கு சுகந்த பலியாக, தேவனுக்கு ஏற்ற பலியாக. நோவா பேழைக்குள்ளே இருந்து ஜலப்பிரளயம் வத்தி வெளியே வந்தவுடனே சுத்தமான பறவைகளும் சுத்தமான மிருகங்களையும் பலியிட்டார். பலியிட்டு ஆண்டவரை தொழுது கொண்டார். அப்ப ஆண்டவர் அதை சுகந்த வாசனையாக நுகர்ந்தார் என்று பார்க்கிறோம். அது சுத்தமானது. ஏன் அப்படின்னா, என்னைய இந்த மக்களெல்லாம் அழிந்து வைத்தாங்க, ஆனாலும் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் நீங்க காப்பாத்தினீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக அவர் அவ்விதமாக பலியிட்டார். ஆண்டவர் அதை அங்கீகரித்தாங்க. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவை மரத்தில் பலியானாங்க. அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகந்த வாசனையாக அங்கீகரித்தார். அன்றைக்கு நோவாவோடு ஆண்டவர் பேசினார். இனி ஜலத்தினால் ஜனங்களை அழிப்பதில்லை என்று பேசி அவங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் கொடுத்தார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளோடு பேசி கொண்டு இருக்கிறார். இனி நம்மளை ஜலத்தினால அழிக்கிறது இல்லை. நாம் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய வருகையில, ரகசிய வருகையில அல்லது இரண்டாம் வருகையினுடைய முதல் பகுதியில நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம், அவரோடு கூட இருப்போம். அந்த ஒரு சிலாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏற்றுக்கொள்ளாதவங்க அக்கினியினாலே அழிக்கப்படுவார்கள். ஏன் அப்படின்னா, இனி ஜலத்தினால் நான் அழிக்கிறது இல்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்து விட்டார். அதனால அக்கினியினால தான் அவங்க அழிக்கப்படுவாங்க. அப்ப இங்க நம்ம அந்த அன்பை, தேவனுடைய அன்பை சிலுவையிலே நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதனால தான் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல்
எபேசியர் நிருபத்துக்கு எழுதும் பொழுது அங்கே அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா அவங்க அவ்வளோ அன்பா இருந்தாங்க. பவுல கூட இந்த கடற்கரையில் வந்து வழிவிட்டு அனுப்பி அவங்கள கட்டி பவுலை கட்டி பிடிச்சு அழுதாங்க எபேசு சபையினுடைய மூப்பர்கள். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கிற சமயத்தில் நீ ஆதி அன்பை இழந்தாய், நீ ஆதி அன்பை இழந்தாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு, நீ மனம் திரும்பு. இந்த அன்பிலே நாம் குறைபடக்கூடாது. அது தேவன் விரும்புகிறது இல்லை, அது தேவனுக்கு பிரியமானதும் இல்லை. அடுத்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிற சமயத்தில் எபிரேயர் 13:12 வாசிக்கலாம். எபிரேயர் 13:12. இங்கே நாம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, பரிசுத்தம். இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில் அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் இல்லையா? நம்ம அசுத்தர்களாக இருந்தோம், பாவம் என்கிற கரை பிடித்தவர்களாக இருந்தோம். இன்னைக்கு நம்மை பரிசுத்தர்களாக தேவன் மாற்றி இருக்கிறார். பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள் இல்லையா? எவ்வளவு பெரிய சிலாக்கியம் நமக்கு இல்லையா? நம்ம நினைச்சு பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சிலாக்கியம். அப்ப நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, அங்கே பரிசுத்தத்திலே நடந்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நரக பட்டணத்துக்கு வெளியே அந்த கபாலஸ்தலம் என்கிற இடத்துல அந்த சிலுவை மரத்தில் தன்னுடைய முழு ரத்தத்தையும் சிந்தினாங்க. ஏன் அப்படின்னா, நம்மளை பரிசுத்தப்படுத்துவதற்காக. அந்த ரத்தத்தின் மூலமாக நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். பரிசுத்தம் அப்படின்னு சொன்னாலே அதற்கு அர்த்தம் பிரித்தெடுக்கப்படுதல். இன்னைக்கு ஒரு நாளில் நம்ம சேத்துக்குள்ள இருந்தோம், அதிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்து கழுவி சுத்தமாக்கி இருக்கிறார். மறுபடியும் நம்ம என்ன செய்யக்கூடாது? அந்த சேத்துக்குள்ள போகக்கூடாது. தொடர்ந்து சுத்தமாக வாழணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் விரும்புகிறார். பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும். ஏன்? நாம் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், வேற ஒன்றுல பரலோகத்துக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனோடு கூட இருக்கும்படியாக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். எவ்வளவு பெரிய சிலாக்கியத்திற்காக ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் என்ன செய்யணும்? அதற்கு ஏற்ற மாதிரி வாழக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னொருபடியாக ஆசிக்கிறோம், அவர் தமக்கு முன்பு குற்றமற்றவர்களும் மாசற்றவர்களுமாய் தன்னை நிறுத்தி கொள்ளும்படிக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம ஒரு நாளில் அவருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக மாசற்றவர்களாக அவருக்கு முன்பாக நாம் நிற்க போகிறோம். இப்போ மணவாளனுக்கு முன்பாக மணவாட்டியாகிய சபை அவ்விதமாக இருக்க போகிறது. அதுக்காக ஆண்டவர் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். அதனால நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக வாழணும். அந்த சிலுவையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்போ, நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும், அன்புள்ளவர்களாக வாழ வேண்டும், தாழ்மையுள்ளவர்களாக வாழ வேண்டும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும்.
அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். எபிரேயர் 12, 2, அவர் 3. நமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களை சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், அவரையே நினைத்து கொள்ளுங்கள். இவ்விதமான இந்த பாடுகளை அனுபவித்த அவரை நினைத்து கொள்ளுங்கள். எதுக்கு? பாடுகள் அனுபவித்த அவரை நினைத்து கொள்ளுங்கள். அப்ப நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் உண்டு. பாடுகள் உண்டு. ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாங்க, பச்சை மரத்துக்கே இந்த பாடு அப்படின்னா பட்டை மரம் எப்படி இருக்கு? பட்டை மரத்துக்கு எவ்வளவு பாடுகள் இருக்கும். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இவ்வளவு பாடுகளை அனுபவித்தார் என்று சொன்னால், நாமும் அவருக்காக பாடுபடக்கூடியவங்களாக இருக்கணும். பாடுகள் வரும் பொழுது அவரை தான் நாம் நோக்கி பார்க்கணும். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப உலகத்தை ஜெயித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே நம்மளோடு இருக்கிறதுனால இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால நம்ம அவருக்காக பாடுகள் அனுபவிக்கக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். அவருடைய ஊழியத்தை செய்கிறதன் மூலமாக, அவருக்கென்று சாட்சி பகிர்கிறதன் மூலமாக, அவருக்கென்று வைராக்கியமாய் வாழ்கிறதன் மூலமாக நமக்கு பாடுகள் வருதா, நாம் அவரை நினைச்சு கொள்ளுவோம். அவரை நினைச்சு கொள்ளுவோம் இல்லையா? இவ்விதமாய் பாடுகளை அனுபவித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். சரியா? சிலுவையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா, அங்கே பாடுகளை சகிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, பொறுமை இல்லையா? பொறுமை நமக்கு ரொம்ப அவசியம். அப்ப அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக 53ஆம் அதிகாரத்தில் அவருடைய பாடுகளை குறித்து அங்கே தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார். அதே நேரத்தில் 50ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலையும் நாம் பார்க்கிறோம் அவர் எவ்விதமாக பாடு அனுபவிச்சார் அப்படின்னு சொல்லி. வாசிங்க 50:6. இப்போ இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பொறுமையை நாம் பார்க்கிறோம் இல்லையா? அவரு ஒப்பு கொடுத்தார், மறைக்கவில்லை. அவமானம், உமிழ்நீர், அடி, பிடுங்குதல் எல்லாவற்றிற்கும் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அப்ப அதை பொறுமையா சகிச்சாங்க. முறுமுறுக்கல, முறைக்கல, ஏன்னு பேசல, ஒரு வார்த்தை சொல்லல. குற்றமற்றவர், அதுவும் குற்றமற்றவர் இல்லையா? அப்ப தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த பொறுமை நமக்கு ரொம்ப அவசியம். கேட்கறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயிருங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம்.
ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இல்லையா? பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ரொம்ப நம்ம தீவிரமாக தான் இருக்கிறோம். அதனால இந்த பொறுமை, இப்போ அதுக்கு தான் ஏசாயா தீர்க்கதரிசி அங்கே 53ல் அவருடைய பாடுகளை பற்றி சொல்லியிருந்தாலும் 50ல் அவர் எப்படி அவருடைய முகத்தை சகித்தார் அப்படிங்கிறத, அந்த பொறுமையை அங்கே சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் நம்முடைய கரங்களில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னா, நானும் நீங்களும் அதை நம்முடைய வாழ்க்கையில அபியாசிக்கிறதுக்காக, நடைமுறையில நடைமுறைப்படுத்துவதற்காக ஆண்டவர் இதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம கரங்களில கொடுத்திருக்கிறாங்க. அதனால நமக்கு பொறுமை ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அதே வசனம் சுவிசேஷத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறினது. அவரை பரியாசம் பண்ணினாங்க, நிந்திச்சாங்க, கண்களை கட்டி கொட்டி, நீ தீர்க்கதரிசினா யார் கொட்டணும்னு சொல்லு. எல்லா சுவிசேஷத்துலேயும் அதை எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இப்போ அதனால இந்த சிலுவை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னோன்னா, பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருக்காக பாடுகளை அனுபவிக்கும் பொழுது அந்த பாடுகளுக்கு சிலுவை பாடுகளை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சிலுவை பரிசுத்தத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கே சிலுவை அன்பை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சிலுவை தாழ்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சிலுவை கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சிந்தையோடு கூட வாழுவோம். அதே சிலுவை எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், அதுதான் தேவனுடைய சித்தம் என்பதையும் கற்றுக் கொடுக்கிறது. அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இங்கே நாளை அப்படிங்கிறத விட இப்பொழுதே ரட்சணை நாள், அனுக்கிரக காலத்திலே உனக்கு உதவி செய்கிறேன். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்க ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றுக்கொண்டவர்கள் இப்படிப்பட்ட சிந்தையோடு கூட வாழ தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இரவேளையில் நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது உடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வரும்படியான சிலாக்கியத்தை கொடுத்தீங்க, ஸ்தோத்திரம். இன்றைக்கு உலகம் எங்கெங்கேயோ கூடி தன்னுடைய நேரங்களை வீணாக களியாட்டுகளிலும் இன்னும் பலவிதமான காட்சிகளிலும் கழித்து கொண்டு இருக்கும் பொழுது, ஆண்டவரே, இந்த உலகத்திலிருந்து எங்களை மீட்டெடுத்து உடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அதன்படி நாங்களும் வாழும்படியான சிலாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தரல வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே, இதை எங்களுடைய மனதில் வைத்து வாழும்படியாக உதவி செய்தரல வேண்டும் என்று செபிக்கிறோம். எங்களுடைய சிந்தையில் வைத்து செயல்படும்படியான சிலாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று முன்னோக்கி நாங்கள் செபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். வர தடைப்பட்டவர்களும் கூட வருகிற வாரத்திலிருந்து வரும்படியான சிலாக்கியத்தை தாங்க. திரும்பி போகுவதும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எல்லாரும் சுகமாய் சேர்ந்து உடைய நாமத்தை துதிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.